அமெரிக்கா சீனா தொழில்நுட்ப போர் தற்போது ஒரு அதிரடியான புதிய திருப்பத்தை அடைந்துள்ளது. சீனாவின் இராணுவ நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக கருதும் நிறுவனங்களின் பட்டியலில் சீன பெருநிறுவனங்களான அலிபாபா, பைடு மற்றும் பியூட்டி ஆகியவற்றை அமெரிக்காவின் பென்டகன் அதிகாரப்பூர்வமாக சேர்த்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். உலகின் மிகப்பெரிய இகாமர்ஸ் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் நெட்வொர்க்குகளில் ஒன்றை அலிபாபா இயக்கி வருகிறது. பைடு நிறுவனம் சீனாவின் ஏஐ மற்றும் தேடுபொறித் துறையின் அதிகார மையமாக திகழ்கிறது. மேலும் பியூட்டி சமீபத்தில்தான் உலகின் மிகப்பெரிய மின்சார வாகன உற்பத்தியாளர்களில் ஒன்றாக உருவெடுத்தது. சிவிலியன் தொழில்நுட்பங்கள் இராணுவ வளர்ச்சிக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலான சீனாவின் இராணுவ சிவில் இணைப்பு உத்திக்கு இந்த நிறுவனங்கள் பங்களிப்பதாக பென்டகன் வாதிடுகிறது. ஆனால் இந்த நிறுவனங்கள் இதனை வன்மையாக மறுக்கின்றன. அலிபாபா, பைடு மற்றும் பியூட்டி ஆகிய அனைத்து நிறுவனங்களும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளதுடன் தாங்கள் எந்த இராணுவ தொடர்புகளும் இல்லாத வணிக நிறுவனங்கள் என்று கூறியுள்ளன. சில நிறுவனங்கள் சட்டரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் சமிக்கை செய்துள்ளன. இந்த நடவடிக்கை உடனடியாக இந்த நிறுவனங்கள் மீது தடைகளை விதிக்காது. ஆனால் இது பென்டகனின் எதிர்கால வணிக தொடர்புகளை தடுப்பதுடன் உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கையையும் அனுப்புகிறது. ஒரே ஒரு முடிவு. 3 பெருநிறுவனங்கள் மற்றும் பெருகிய முறையில் புவிசார் அரசியலாக மாறிவரும் ஒரு தொழில்நுட்ப போட்டி. இப்போது எழும் கேள்வி எளிமையானது. இது தேசிய பாதுகாப்பா அல்லது அமெரிக்கா சீனா தொழில்நுட்ப போரின் அடுத்த அத்தியாயமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற தினசரி செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.